ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வெஸ்டிஜ் அப்ளிகேஷனில் ஆன்லைன் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம மெயின் பேஜ் அப்படின்றது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய மைபிவி ப்ளஸ் குரூப் பிவி நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம மைபிவியில் பர்ச்சேஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். குரூப் பிவின்றது டீம் மெம்பர்ஸோடைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதே போல் மை நெட்வொர்க் அப்படின்ற பிளேஸில் நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுடைய கவுண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதே போல் ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் கேட்டலாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் மை ஆர்டர் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆப்பில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மெயின் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழேயே இந்த மாதிரி மெயின் பேஜில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஷாப் பை கேட்டகரி ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஷாப் பை கேட்டகரி ஆப்ஷனில் வியூ மோரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன கேட்டகரிஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சனல் கேரில் பாடி கேர், ஹேர் கேர், செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு அண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் ப்ராடக்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எம்ஆர்பியை விட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் தான் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து அதில் ட்ராலி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரிஸில் போய்ட்டும் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மெயின் பேஜில் போய்ட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். டாப் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆட் கார்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தான் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ப்ராடக்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட்டோட நேமை சோப்புன்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சோப் அப்படின்றது ஆட் ஆகும். அதில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ப்ராடக்ட்டோடைய கவுண்ட்டுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 வேணுமா 3 வேணுமான்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டோடைய கவுண்ட்டுமே நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கார்டு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்றது செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான திங்ஸை நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு கேட்டகரிஸ் வைஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி மெயின் பேஜுக்கு டைரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு டாப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வரும். அதில் போய்ட்டும் நீங்கள் வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவையான திங்ஸ் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபைனலாக செக் அவுட் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக எத்தனை பிவி எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்ற ஆப்ஷன் வந்து கீழே காமிக்கும். ஓகேங்களா? ஃபைனல் ஆட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட்டில் அதே போல் ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கனாலும் பிஃபோரே நீங்கள் அட்ரஸ்மே பார்த்தீங்கன்னா மேலே ஆட் நியூ அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு கூட நீங்கள் ஹோம் டெலிவரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும்போது அந்த அட்ரஸ்க்கு ஆர்டர் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு ப்ராடக்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா செக் அவுட்டுன்னு ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் செக் அவுட் ஆப்ஷன் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு செக் அவுட் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக ஃபைனலாக ஆப்ஷன் வரும். அதில் ஆட் வவுச்சர் ப்ரொமோஷன் வரும். ஆல்ரெடி நீங்கள் வவுச்சர் யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் அப்படின்றது ரீபர்ச்சேஸில் ஃப்ரீ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ ஜாயினர் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் ஓகே கொடுத்துட்டு ஃபைனலாக பே ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் அண்டு பே ஆப்ஷன் வரும். ஸோ கன்ஃபார்ம் அண்டு பே ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ஜஸ்ட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு வந்து ஓடிபி வரும்னு மெசேஜ் வரும். அது ஓகே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுக்கும்போது பே ஆப்ஷன் வரும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பே ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ண போகிறீங்க கொரியர் சார்ஜோடன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்ஷன் வரும். நீங்கள் பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டு என்னென்ன மெத்தடில் கம்பெனிக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலான்ற மாதிரி டெபிட் கார்டு, யூபிஐ, பேடிஎம், கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கனால அதன் மூலிமா அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெட்பே யூஸ் பண்ணுறீங்கனாலும் நெட்பே கொடுக்கலாம், யூபிஐ அப்படின்னாலும் யூபிஐ நம்பர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட்டு டெபிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் ஆர்டர் கன்ஃபர்மேஷன்னு. ப்ளஸ் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ப்ராடக்ட் நமக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஆன்லைன் ஆர்டர் அப்படின்றது ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.